லாஸ்ட்டில் வந்து நல்லா பேஷன்ஸ் காட்டுவாங்க. லாஸ் வரும்போது அந்த பொசிஷன்லேயே உட்காருவாங்க, இன்னும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க, சில டைம்ஸ் வந்து ப்ரே பண்ணுவாங்க எனக்கு மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகும் பண்ணி. பட் ஆனால் ப்ராஃபிட் வந்து எமோஷனல் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஸோ குட் திங் இஸ் ஃபர்ஸ்ட் திங் இஸ் யூ நீட் டு ஹேவ் இட். ஒரு கன்சிஸ்டன்ட் ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும்போது ஒரு லாஸ் வருதுன்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கிற மைண்ட் செட்டை அவங்க எப்படி உருவாக்கிக்கிறது? ஜீபு நேயர்களுக்கு வணக்கம். ஆப்ஷன் செல்லிங்ல ப்ராஃபிட் பேஷன்ஸ்ல தான் வரும். ஆனா லாஸ் வந்தா மட்டும் பேஷன்ஸை ட்ரேடர்ஸ் லூஸ் பண்ணிடுவாங்க. லாஸை அக்செப்ட் பண்ணிக்காம இருக்கிறது எவ்வளோ பெரிய பிக்கெஸ்ட் மிஸ்டேக். இதை பத்தி எல்லாம் தான் இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். இதை பத்தி நம்ம கூட எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க ஃபுல் டைம் ட்ரேடர் அண்ட் இன்வெஸ்டர் எம்.ஆர். ரெட்டி. ஸோ நம்ம அவர்கிட்ட தொடர்ந்து பேசலாம். ஓகே சார், வணக்கம் சார். இப்போ வந்து ஆப்ஷன் செல்லிங்ல வந்து ட்ரேடர்ஸ் வந்து வெயிட் பண்ணுறது எந்த அளவுக்கு நல்லது? ஃப்ரீக்வெண்ட் ட்ரேடிங் அவங்க பண்ணுறதை ஸ்டாப் பண்ணணுமா எப்படி? அதை பற்றி சொல்லுங்கள். ஸோ வெயிட் பண்ணுறது இட் டிபெண்ட்ஸ் ஆன் த ஸ்ட்ராட்டஜிங்க. பட் யூஸ்வலாக வந்து ஆப்ஷன் செல்லிங்கில் வந்து பிகாஸ் இட் ஹேஸ் த லிமிட்டெட் ரிவார்ட். ஓகேங்களா, நீங்கள் பை பண்ணும்போது ரிவார்டு அன்லிமிட்டடாக இருக்கலாம் டெக்னிக்கலி. பட் செல்லிங்கில் வந்து நீங்கள் ஒரு 200 rupees ப்ரீமியம் செல் பண்ணிங்கன்னா 200 மட்டும்தான் பண்ண முடியும். அந்த மாதிரி டைமில் வந்து எய்தர் யூ நீட் டு கண்ட்ரோல் யுவர் பொசிஷன்ஸ் த்ரூ அட்ஜஸ்ட்மெண்ட், இல்லை ஸ்டாப் லாஸ் வைக்கணும். ஸோ ஸ்டாப் லாஸ்ன்றது வந்து நீங்கள் ஒரு 50% வச்சிங்கன்னா ஒரு 100 points ஸ்டாப் லாஸ், 100% வச்சிங்கன்னா 200 points. ஸோ நீங்கள் ஏதாவது அக்கார்டிங் டு யுவர் ட்ரேடிங் ஸ்டைல் ஆர் உங்கள் ஸ்ட்ராட்டஜி படி நீங்கள் ரிஸ்க் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஒரு ஸ்டாப் லாஸ் வச்சு தான் ஆகணும். பட் அது ஸ்டாப் லாஸ் வைக்காமல் அப்படியே வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறது. ஸோ ஓகே, பொசிஷன் எனக்கு ஆப்போசிட்டாக போகுது, திருப்பி ரிவர்ஸ் ஆகலாம். சில பீப்புள் வந்து ப்ரே பண்ணிகிட்டே இருப்பாங்க மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகணும்னு. அப்படியெல்லாம் பண்ணுறதுல தப்புங்க. அப்படி பண்ணுறது ரொம்ப டேஞ்சரஸ். யூ கேன் வைப் அவுட் யுவர் என்டையர் அக்கௌண்ட் ஆல்சோ. ஓகே சார், ஆப்ஷன் செல்லர்ஸ் வந்து டைம் டீகே ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். அந்த வெயிட்டிங் பீரியட் எந்த அளவுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? Yeah, see, there are multiple ways to make money in option selling. So time decay is one of the very good important thing. ஏன்னா ஒரு inherent edge அன்றது வந்து ஆப்ஷன் செல்லிங்கில் மெயின் இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னா தீட்டா டிகே. இட் இஸ் ஆல்வேஸ் ஃபேவரபிள். நீங்கள் ஐவி இன்க்ரீஸ் ஆனால் ப்ரீமியம் ஏறலாம். ஒரு சைடு வந்து நல்ல பொசிஷன் ஒரு மூவ் வந்துச்சுன்னா கூட ப்ரீமியம்ஸ் ஏறலாம். பட் ஆனால் டைம் டிகே வந்து எப்போவுமே வந்து இட் இஸ் இன் ஃபேவர் ஆஃப் ஆப்ஷன் செல்லர். அதாவது வந்து டைம் டிகே வந்து எப்போவுமே வந்து ஆப்ஷன் செல்லர் ஃப்ரெண்டுன்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் நீங்கள் த எக்ஸ்டென்ட் ஆஃப் டிகே வந்து இட் டிபெண்ட்ஸ் ஆன் த பீரியட் யூ ஹோல்ட் ஆன் த ஸ்ட்ராட்டஜி. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு மந்த்லி ஸ்ட்ராட்டஜி ட்ரேட் பண்ணுறீங்க. ஸோ அது வந்து அப்ராக்சிமேட்லி உங்களுக்கு வந்து யூ நீட் டு ஹோல்ட் த பொசிஷன் ஃபார் 20 days இல்லைனா 30 days. அப்போது வந்து நீங்கள் யூ நீட் டு ஹேவ் எ லாட் ஆஃப் பேஷன்ஸ். நீங்கள் ஒரு நான் டைரக்ஷனல் ஸ்ட்ராட்டஜியாக எடுக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஐரன் ஃப்ளை வச்சுக்கோங்க, இல்லைனா ஐரன் காண்டர்ஸ், இல்லை டைரக்ஷனல் ஸ்ட்ராட்டஜி, இல்லை ஸ்ப்ரெட்ஸ், கிரெடிட் ஸ்ப்ரெட்ஸ், டெபிட் ஸ்ப்ரெட்ஸ் இதெல்லாமே ட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ டெபிட் ஸ்ப்ரெட்ஸ் வந்து இட்ஸ் அ நெட் டெபிட் ஸ்ட்ராட்டஜி, பட் யூஸ்வலாக கிரெடிட் ஸ்ப்ரெட்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு in order to get your money or the profit whatever you are expecting, theta decay வச்சு நீங்கள் எஸ்பெஷலாக வந்து if you want to capture that profit mainly using the theta decay, நீங்கள் you need to have a patience. நீங்கள் மந்த்லி ஸ்ட்ராட்டஜி எடுத்துருக்கீங்க. ஸோ எனக்கு theta decay எனக்கு வேலை செய்யணும், எனக்கு நாளைக்கே எனக்கு ப்ராஃபிட் வரணும்னா வராது. ஸோ நீங்கள் you need to wait for 15 days or 21 days. நீங்கள் ஈவன் if you want to take the strategy till expiry, நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் எடுத்துன்னு போகணும். ஸோ பட் அது வந்து ஒரு எக்ஸாம்பிள். நீங்கள் இல்லை நான் ஒரு எக்ஸ்பைரி ட்ரேடர் அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் காலையில் ஒரு 9:16 ஒரு 9:20 அந்த மாதிரி பொசிஷன் எடுக்கிறீங்கன்னா இஃப் யுவர் டார்கெட் இஸ் 50%, மோஸ்ட்லி உங்களுக்கு ஒரு 1 o'clock 1:30 வந்துடும். பட் இல்லை நான் ஃபுல்லாக என்னென்ன ப்ரீமியம் செல் பண்ணானோ அது எல்லாமே நான் கன்சியூம் பண்ணணும். கிவன் ஒரு ஸ்டாப் லாஸ் கூட அடிக்கலை, நான் எனக்கு ஃபுல்லாக நான் ஒரு காலையில் வந்து ஒரு 200 rupees ப்ரீமியம் செல் பண்ணியிருக்கிறேன். அந்த 200 rupees நான் கேப்சர் பண்ணணும். யூ ஹேவ் டு ஸ்டில் வெயிட் டில் எண்ட் ஆஃப் த டே. கிவன் ஸ்டாப் லாஸ் எதுவுமே எடுக்கல, பெரிய மூவ்மெண்ட் வரல, அப்படியே மார்க்கெட் போகுதுன்னா நீங்கள் இது கேப்சர் பண்ணலாம். ஸோ நீங்கள் தீட்டா டிகே உங்கள் சைடில் ஒர்க் பண்ணுறதுக்கு யூ நீட் டு கிவ் எ டைம், யூ நீட் டு ஹேவ் எ பொசிஷன்ஸ். ஓகே சார், கண்டிப்பாக. இப்போ வந்து லாஸை வந்து அக்செப்ட் பண்ணாமல் அந்த பொசிஷனை ஹோல்ட் பண்ணுறது ட்ரேடர்ஸ்க்கு எந்த அளவுக்கு வந்து ஒரு டேஞ்சரஸான விஷயம்? ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸுங்க. ஸோ ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்லோவே ஸோ whenever you are entering a strategy, first things you need to know is when to enter, when to exit. எக்ஸிட்ன்றது வந்து either due to stop loss or due to target. Sometimes வந்து டார்கெட் இல்லாமல் இருக்கலாம், பட் இட் கேன் பி அ ட்ரைலிங் டார்கெட். நீங்கள் 100 போனீங்கன்னா ஒரு 50க்கு ட்ரைல் பண்ணலாம், திருப்பி 200 போயிடுச்சுன்னா 150க்கு ட்ரைல் பண்ணலாம், அந்த மாதிரி இருக்கு. பட் when it comes to stop loss, எஸ்பெஷலாக ஆப்ஷன் செல்லிங்கில் பண்ணும்போது நான் இதுக்கு முன்னால் சொன்ன மாதிரி லிமிட்டெட் ப்ராஃபிட் இருக்குது. ஸோ லிமிட்டெட் ப்ராஃபிட் இருக்கும்போது நீங்கள் அன்லிமிட்டடாக ட்ரேட் பண்ண முடியாது.
சில பேர் இன்னும் பொசிஷன்ஸ் ஓவர் நைட் பொசிஷன்ஸ் எடுக்கும்போது அந்த மாதிரி ஹெட்ஜ் பண்ணாமல் எடுத்திங்கன்னா, ஏன்னா ஓவர் நைட் வந்து நீங்கள் ஸ்டாப் லாஸ் வைக்க முடியாது. ஸோ யூ நீட் டு ஹெட்ஜ் த பொசிஷன்ஸ் ஒன்லி. அந்த மாதிரி ஹெட்ஜிங் இல்லாமல் பொசிஷன் போனீங்கன்னா ரொம்பவே லாஸ் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அப்படியே வெயிட் பண்ணவே, I mean, you should not keep waiting. So you should basically manage the risk with a stop loss or hedging. ஓகே சார். இப்போ வந்து என்ன பிக்கெஸ்ட் மிஸ்டேக் வந்து அதை பற்றி சொன்னீங்க. இப்போ லாஸ் வந்தால் அதையும் வந்து நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சில பேர் நினைப்பாங்க. அந்த மைண்ட் செட்டை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஸோ அது வந்து சில பேர் நினைப்பாங்க, நம்ம ட்ரேட் வந்து லாஸ் புக் பண்ணாமல் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ப்ராஃபிட் கொண்டு வந்து வரலாமனு பார்ப்பாங்க. தட் இஸ் ஆல்சோ ஏ ஸ்ட்ராட்டஜி. பட் ஆனால் எப்போவுமே வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து ஒரு அளவு வரைக்கும் பண்ண முடியும். ஸோ இஃப் தெர் இஸ் a very strong move in one direction along with நீங்கள் implied volatility ஏறுதுன்னு வச்சுக்கோங்க, அப்போ என்ன ஆகும்னா ஒரு பக்கம் ப்ரீமியம் ஏறிட்டே போகும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் காலில் ஒரு புட்டு செல் பண்ணீங்க, நீங்கள் கால் மேலே போகுது, மேலே போகும்போது என்ன பண்ணுவாங்க, புட்டு வந்து அப்படியே ரோல் அப் பண்ணிகிட்டே போயிடுவாங்க. பட் அந்த மூவ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்போ வந்து என்ன ஆகும்னா கால் ப்ரீமியம் வில் ஷூட் அப் ஸோ மச், ஆனால் புட்டோட ப்ரீமியம் வந்து ரொம்ப கரையாது. அந்த மாதிரி டைமில் வந்து நீங்கள் கால் கட் பண்ணுறது பெட்டர். தெர் இஸ் நோ இன்ஸ்டெட் ஆஃப் டூயிங் எ ஃபயர் ஃபைட்டிங் டு த அன்லிமிட்டெட் எக்ஸ்டென்ட். ஸோ நீங்கள் கால் கட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இல்லைனா ஒரு மேக்ஸிமம் லாஸ் வச்சுக்கலாம். ஏதாவது ஐ மீன் டிபெண்டிங் ஆன் யுவர் ஸ்ட்ராட்டஜி. நீங்கள் மேக்ஸிமம் நான் ஒரு 2% நான் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணுறேன், பட் ஆனாலும் அட்ஜஸ்ட் பண்ணதுக்கப்புறம் கூட எனக்கு 1% லாஸ் வந்துச்சுன்னா நீங்கள் கட் பண்ணலாம். ஒரு ரூல் ஏதாவது இல்லை 1.5 2% டிபெண்டிங் ஆன் யுவர் ஸ்ட்ராட்டஜி. இல்லை எனக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸே வேண்டாம், நான் ஒரு ஐல் கீப் 50% ஸ்டாப் லாஸ், அதுக்கு மேலே நான் அட்ஜஸ்ட் பண்ண மாட்டேன், ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கணும். இப்படி இல்லாமல் நான் எப்படி வேணாலும், ஸோ வாட் எவர் மேபி த சிச்சுவேஷன், வெதர் த ஐவி இஸ் ரைசிங் ஸ்ட்ராங் மூவ் நான் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டே இருப்பேன்னா அது இட்ஸ் நாட் எ ரைட் ஸ்ட்ராட்டஜி. பீப்புள் சம்டைம்ஸ் வந்து தே வில் எண்ட் அப் இன் எ வெரி பிக் லாஸ். ஸோ ஐ ஸ்ட்ராங்லி அட்வைஸ் to cut the position beyond a point and then rather than firefighting with adjustments. ஓகே சார். இப்போ வந்து ஆப்ஷன் செல்லர்ஸ் வந்து ஸ்டாப் லாஸ் வந்து யூஸ் பண்ணணுமா இல்லை அட்ஜஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து அவங்களுக்கு போதுமா? ரெண்டுமே யூஸ் பண்ணலாம்ங்க. ஐ மீன் தே கேன் யூஸ் போத் அட்ஜஸ்ட்மெண்ட், எய்தர் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் ஆர் ஸ்டாப் லாஸ் ஆர் இன்ஃபேக்ட் ஐ மீன் தே கேன் யூஸ் போத் ஆல்சோ. ஓகேங்களா? ஸோ அது எப்படின்னா இட் டிபெண்ட்ஸ் ஆன் த ஸ்டைல். யூஸ்வலாக வந்து டிஸ்கிரிஷனரி ட்ரேடர்ஸ், ஸோ டிஸ்கிரிஷனரி ட்ரேடர்ஸ் வந்து அவங்க ஸ்டாப் லாஸ் வச்சு பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஸ்டாப் லாஸ் மைண்டில் இருக்கலாம், பட் தே மே ஹேவ் எ பிக்கர் ஸ்டாப் லாஸ். அந்த ஸ்டாப் லாஸ் அடிக்கிறதுக்குள்ள டு கண்ட்ரோல் த லாஸஸ் ஆர் டு மேக் மோர் ப்ராஃபிட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி டைமில் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் லாஸ் ரெடியூஸ் பண்ணலாம், இல்லை ப்ராஃபிட் மேக் பண்ணலாம். பட் பியாண்ட் எ சர்டன் பாயிண்ட் நீங்கள் ரிஸ்க் மேனேஜ் பண்ணணும்னா யூ நீட் டு ஹேவ் எ ஸ்டாப் லாஸ் ஆல்சோ. செகண்ட் திங் வந்து ஸ்டாப் லாஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இல்லாமல் ஸ்டாப் லாஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு பொசிஷன் எடுக்கிறேன். ஸோ ஒரு 10 o'clock வந்து ஐம் செல்லிங் ஏ கால் அண்ட் புட். ஓகே, இந்த பக்கம் ஒரு 30% ஸ்டாப் லாஸ், இந்த பக்கம் ஒரு 30% ஸ்டாப் லாஸ் நான் வைக்கிறேன். ஸோ அப்போ என்ன ஆகும், ஸோ ஒரு பக்கம் ஸ்டாப் லாஸ் அடிச்சிச்சுன்னா ஸோ யூ ஆர் கோயிங் டு லூஸ் ஓன்லி 30%. இந்த அதர் சைடு அது அப்படியே மார்க்கெட் கீழே வரலன்னா யூ வில் மேக் a lot of profit actually. ஏன்னா 30% even if you are losing, other side you have a 100% premium. So even if you are giving out 30-70% இன்னும் ப்ராஃபிட் எடுக்கலாம். ஸோ வாட் இஸ் பெட்டர்ன்றது வந்து ஃபார் இன்ட்ராடே எப்போவுமே வந்து ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணுறது இட் இஸ் எ பெட்டர். ஏன்னா ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இஸ் மச் இன் கண்ட்ரோல். பட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்ன்றது வந்து த பீப்புள் who knows how to do it efficiently, ஒரு எமோஷன் இல்லாமல் ஒரு நல்ல டிசிப்ளினாக பண்ணணும்னா பண்ணலாம், ஒரு அளவு வரைக்கும் பண்ணலாம். பட் நாட் ஃபயர் ஃபைட்டிங் டில் த எண்ட், அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஓகே சார். இப்போ வந்து சில பேர் வந்து பேஷன்ஸ் இல்லாமல் இயர்லி எக்ஸிட் வந்து பண்ணுவாங்க சார். அந்த மாதிரி நடக்கும்போது ப்ராஃபிட்டை அது எந்த அளவுக்கு பாதிக்கும்? கண்டிப்பாங்க. ஸோ எல்லாருக்கும் வந்து ஒரு ஹேபிட் இருக்கும். ஸோ லாஸ்ட்டில் வந்து நல்லா பேஷன்ஸ் காட்டுவாங்க. லாஸ் வரும்போது அந்த பொசிஷன்லேயே உட்காருவாங்க, இன்னும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க, சில டைம்ஸ் வந்து ப்ரே பண்ணுவாங்க எனக்கு மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுமானே. பட் ஆனால் ப்ராஃபிட் வந்தால் நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் இந்த ட்ரேடில் உங்களுக்கு ஒரு 10,000 rupees ப்ராஃபிட் வரதுக்கு சான்ஸ் இருக்குது பேஸ்ட் ஆன் த ப்ரீமியம் இஸ் சோல்டுன்னு வச்சுக்கோங்க. ப்ராஃபிட் வரும்போது என்ன ஆகும்னா அந்த ஹியூமன் எமோஷன் ஒரு 3,000 4,000 பார்த்த உடனே ஓகே திடீர்னு மார்க்கெட் ரிவர்ஸ் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும், ஸோ அட்லீஸ்ட் லெட் மீ டேக் அவுட் திஸ் இந்த 4,000 ப்ராஃபிட்ன்றது வந்து பண்ணுவாங்க. பட் இந்த மாதிரி பண்றதுனால என்ன ஆகும்னா ஸோ when you are taking the losses, you are taking a big losses. பட் ப்ராஃபிட் வந்து நல்லா ட்ரேட் when it is going in your way, you are cutting the winning trade early. அது வந்து எப்போவுமே நல்லது கிடையாது. ஸோ you need to have a exit plan in your mind. எக்ஸிட் பிளான்ன்றது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 9:20 ஒரு பொசிஷன் எடுக்கிறீங்க. ஸோ எக்ஸிட் பிளான் கேன் பி ஹார்ட் ஸ்டாப் லாஸ் பை 1 o'clock.
ஓகே, நான் இந்த ஸ்ட்ராட்டஜி 9:20 என்டர் ஆகிறேன், பட் ஸோ 1 o'clock நான் க்ளோஸ் பண்ணணும். இதுக்குள்ளே ஸ்டாப் லாஸ் ஏதாவது கால் சைடு புட் சைடு இல்லைனா 2 பக்கம் அடிச்சிச்சுன்னா அது ஒரு எக்ஸிட். இல்லைனா ஹார்ட் ஸ்டாப் லாஸ்ன்றது வந்து டைம் எக்ஸிட். இல்லைனா நான் எண்ட் ஆஃப் த டே வரைக்கும் கேரி பண்ணணும்னா யூ கேன் கேரி அப் டு த 325. பட் யூ ஷுட் ஹேவ் ஏ எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜி. ஸோ அப்படி தான் ட்ரேட் பண்ணணும் அது. ஓகே சார். இப்போ வந்து ஆப்ஷன் செல்லிங்கில் வந்து எமோஷனை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ட்ரேடர்ஸ் வந்து என்ன மாதிரியான ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணணும் சார்? ஸோ எமோஷனல் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஆக்சுவலாக எமோஷன்ஸ் கண்ட்ரோல் பண்ணுறது வந்து இட் டேக்ஸ் டைம் ஃபார் எனிபடி டு வெதர் தே ஆர் சிஸ்டமேட்டிக் ட்ரேடர்ஸ் ஆர் டிசிப்ளின் ட்ரேடர்ஸ். அதனால் தெர் இஸ் அ சேயிங், நான் ஈவன் இஃப் ஐ கிவ் ஏ ஒன் சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடிங் சிஸ்டம் டு ஏ பர்சன் ஏ, அவருக்கு அந்த டிசிப்ளின் இல்லைன்னா அவர்னால் ரொம்ப நாள் ட்ரேட் பண்ண முடியாது. ஸோ சேம் சிஸ்டம். ஸோ இஃப் ஐ ஆம் டூயிங் இட் அண்ட் இஃப் ஐ கிவ் இட் தட் டு சம் அதர் பர்சன், இஃப் தட் பர்சன் டு நாட் ஹேவ் எ கன்விக்ஷன், அது ரொம்ப நாள் ட்ரேட் பண்ண முடியாது. ஆனால் அந்த எமோஷனல் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஸோ குட் திங் இஸ், ஃபர்ஸ்ட் திங் இஸ் யூ நீட் டு ஹேவ் எ குட் ஸ்ட்ராட்டஜி. ஓகேங்களா, நீங்கள் நல்லா ஒர்க் பண்ணி ஸோ பேக் டெஸ்ட் பண்ணி நல்லா ஸ்ட்ராட்டஜி வச்சுக்கணும். இல்லைனா இஃப் யூஆர் டிஸ்கிரிஷனரி ட்ரேடர் அட்லீஸ்ட் யூ ஷுட் ஹேவ் சம் ரூல்ஸ் இன் யுவர் சம் இன் மைண்ட். இல்லை, ஏன்னா ஒரு எமோஷன் எப்போ வரும்? ஸோ ஏதாவது பெரிய மூவ் இல்லை பெரிய லாஸ் வரும்போது அந்த டைமில் தான் எமோஷன் வரும். அப்போ வந்து உங்களுக்கு ஏற்கனவே எக்ஸிட் பிளான் இல்லைன்னா then you will not be able to handle the emotion. But if you have a exit plan and strategy, then absolutely you don't need to worry about the emotion. So ஒரு discretionary trader வந்து அந்த இது பிளான் பண்ணணும். And systematic trader anyway, so your stop loss everything is inbuilt in your strategy itself. So the only thing is நீங்கள் ஒரு டிசிப்ளின்டாக நீங்கள் சிஸ்டம் பில்ட் பண்ணி பேக் டெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு ப்ராஃபிட்டபுளான சிஸ்டம் எடுத்துன்னு வந்ததுக்கப்புறம் வந்து திருப்பி நீங்கள் போய் அதில் இன்டர்வியூன் ஆகிட்டு நீங்கள் அது ஸ்டாப் பண்ணி இல்லை ஸ்டாப் லாஸ் சேஞ்ச் பண்ணுறது அதெல்லாம் பண்ணக்கூடாது. செகண்ட் திங் வந்து பொசிஷன் சைஸ் வந்து நீங்கள் எப்போவுமே வந்து இஃப் யூ ஆர் ட்ரேடிங் எ பிகர் பொசிஷன் சைஸ், நீங்கள் ஒரு 1 CR கேபிட்டல் இருக்குது இல்லைன்னா 10 lakhs கேபிட்டல் இருக்குது, அதுக்கு வந்து ஃபுல் யூ ஆர் தோ ஐ மீன் லெட்ஸ் யூ ஹேவ் சம் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ட்ரேடிங் பட் நாட் ரெடி டு ட்ரேட் வித் லார்ஜ் கேபிட்டல். பட் ஆனால் நீங்கள் லார்ஜ் கேபிட்டல் ட்ரேட் பண்ணுறீங்க, அந்த மாதிரி டைமில் தான் எமோஷன் வரும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த மாதிரி டைமில் when you are increasing the capital, increase it gradually. நீங்கள் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 10 lakhsல நீ ட்ரேட் பண்ணும்போது இஃப் யூ லுக் அட் த MTM ஸ்விங் இட் மே வேரி பிட்வீன் த 10,000 and 20,000. பட் 1 CRல நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது த ஸ்விங்ஸ் வில் பி சம்திங் லைக் 80,000 போகும், திடீர்னு 0 ஆகலாம், தென் அகெயின் இட் மே கோ பேக் டு 1 lakh ப்ராஃபிட். ஸோ அப்போ கூட உங்கள் எமோஷன் டிஸ்டர்ப் ஆகும். ஸோ பொசிஷன் சைஸிங் கூட இட் மேட்டர்ஸ் ஃபார் தட். அதுக்கப்புறம் வந்து அப்வியஸ்லி யூ நீட் டு ஹேவ் எ டிசிப்ளின் டு ஃபாலோ யுவர் சிஸ்டம். ஸோ யூ ஆர் த ஒன், நீங்கள் தான் டெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் தான் பில்ட் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் தான் ட்ரேட் பண்ணுறீங்க, அதில் கன்விக்ஷன் காட்டணும். ஸோ நீங்கள் ஒரு லாஸ் வந்ததுக்காக அப்படியே ஸ்டாப் பண்ணது அப்படி பண்ணக்கூடாது. ஸோ யூ ஷுட் ட்ரஸ்ட் யுவர் சிஸ்டம் அண்ட் யூ ஷுட் லெட் த சிஸ்டம் டு ஒர்க் ஃபார் யூ. ஓகே சார். இப்போ வந்து ஒரு கன்சிஸ்டன்ட் ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும்போது ஒரு லாஸ் வருதுன்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கிற மைண்ட் செட்டை அவங்க எப்படி உருவாக்கிக்கிறது? த ஃபர்ஸ்ட் திங் என்னென்னா, ஒன் திங் பீப்புள் நீட் டு ஸ்ட்ராங்லி அண்டர்ஸ்டாண்ட் இஸ், இது வரைக்கும் லாஸ் பண்ணாமல் ஓன்லி ப்ராஃபிட்டபிள் ட்ரேட் பண்ண ட்ரேடர் வேர்ல்டவே கிடையாது, இந்தியாவில் இல்லை, வேர்ல்டவே எங்கேயும் கிடையாது. ஸோ தட் இட் செல்ஃப் இஸ் டெல்லிங் தட் லாஸ் இஸ் எ பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் திஸ் கேம். ஓகேங்களா? ஸோ லாஸ் வந்து கண்டிப்பாக ஆக்செப்ட் பண்ணணும். செகண்ட் வந்து எவ்வளோ லாஸ் ஆக்செப்ட் பண்ணணும். ஸோ தட் டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் ட்ரேடிங் ஸ்டைல். நான் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்கிறேன், இல்லை குரூப் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிஸ் வச்சிருக்கிறேன். ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து தே ஆர் ப்ரொடியூசிங் லெட்ஸ் ஏ ரிட்டர்ன் ஆஃப் 80% per annum வச்சுக்கோங்க, விச் இஸ் எ வெரி வெரி ஹை. ஸோ ஹார்ட்லி வெரி வெரி ஃபியூ பீப்புள் மேக் தட். ஸோ 80% ப்ராஃபிட் வரும்போது ஐ கேன் டேக் ஏ ரிஸ்க் ஆஃப், ஐ மீன் த ட்ராடவுன்ன்றது வந்து ஐ கேன் கோ த்ரூ ஏ ரிஸ்க் ஆஃப் 10 to 15% also. ஒரு டைரக்ஷனல் ட்ரேடர் இருக்காங்க. ஸோ வென் தே கேட்ச் த டைரக்ஷன் தே மேக் ஏ வெரி பிக் ப்ராஃபிட். பட் ஆனால் ஒரு டைரக்ஷனல் ட்ரேடிங்கில் வந்து எப்போவுமே வந்து ஈவன் 30% கூட ட்ராடவுன் வரலாம். இல்லை என்கிட்ட ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு, ஐமே ஒரு கன்சர்வேட்டிவான ட்ரேடர், பட் ஐ நீட் ஏ கன்சிஸ்டன்ட் ரிட்டர்ன்ஸ். அப்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, யூஸ்வலாக அவங்களோட ரிட்டர்ன்ஸ் வந்து ஒரு 24 to 36% இருக்கலாம். ஸோ நீங்கள் பொட்டென்ஷியலே ஒரு ஆனுவல் ரிட்டர்ன் 24 to 36% இருக்கும்போது யூ ஷுட் நாட் டேக் மோர் தேன் 5% ரிஸ்க்ன்றது வந்து என்னோட ஒப்பீனியன். பிகாஸ் நீங்கள் சின்ன ப்ராஃபிட் எடுக்கும்போது, ஸோ வென் யூ கோ த்ரூ எ பிகர் ட்ராடவுன்ஸ் இட் டேக்ஸ் மோர் டைம் டு கம் பேக் இன் டு த ப்ராஃபிட். ஸோ லாஸ்ன்றது வந்து கண்டிப்பாக, ஸோ பேஸ்ட் ஆன் ஆல் திஸ் யூ நீட் டு அக்செப்ட் வித்தவுட் லாஸ் தெர் இஸ் நோ ட்ரேடிங். யூ கேனாட் பிகம் எ சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடர் வித்தவுட் டேக்கிங் ஏ லாஸஸ். நான் இன்னொரு சொன்னோம் என்னன்னா, ஸோ if you want to become a successful trader, accept and embrace the losses. நீங்கள் எவ்வளோ சீக்கிரமாக லாஸ் கட் பண்ணுவீங்களோ அது உங்களுக்கு ஹெல்ப் ஆகும்.
ஸோ இட்ஸ் நாட் கோயிங் டு கோ அகென்ஸ்ட் வித் யூ. ஓகே சார், இப்போ வந்து இவ்வளோ நேரமாக வந்து ஆப்ஷன் செல்லிங்கில் ட்ரேடர்ஸ் வந்து லாஸ் வந்தாலும் சரி ப்ராஃபிட் வந்தாலும் சரி எப்படி பேஷண்ட்டாக இருக்கணும் அப்படின்ற விஷயத்த சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. இன்னைக்கு நம்ம ஆப்ஷன் செல்லர்ஸாக இருக்கும்போது ப்ராஃபிட் வந்தாலும் சரி லாஸ் வந்தாலும் சரி நம்ம எப்படி பேஷன்ஸாக வெயிட் பண்ணி நம்மளோட ப்ராஃபிட்டை சக்சீட் பண்ணணும் அப்படின்ற விஷயத்தை தான் பார்த்தோம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த லைக் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். நம்மளோட Zebu சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. Investment in security markets are subject to market risk. Read all the related documents carefully before investing.